ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஹார்லிக்ஸ் பாட்டில், அதுக்கப்புறம் கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில், பிளாஸ்டிக் பக்கெட், ஸ்வீட் பாக்ஸு, இது எல்லாத்தையுமே எப்படி வந்து ரீசைக்ளிங் பண்ணி நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்களாக மாற்றிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 1ல் இந்த மாதிரி ஹார்லிக்ஸ் பாட்டில்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஹார்லிக்ஸ் பாட்டிலை ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஸ்டிக்கர்ஸை கொஞ்சமாக லைட்டாக பிடிச்சி இழுத்திங்கன்னா போதும், உங்களுக்கு சூப்பராக வந்து பிரிஞ்சு வந்துடும். ஸ்டிக்கர்ஸ்லாம் பிரித்து முடித்த பிறகு மறுபடியும் இந்த பாக்ஸை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் க்ளீனாக இருக்கும். பாருங்கள், நான் செகண்ட் டைம் இந்த பாட்டிலை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேங்க. இப்போ நம்ம இந்த ஹார்லிக்ஸ் பாட்டிலில் நான் எப்படி கட் பண்ணுறனோ அதே மாதிரி கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு நீங்களும் கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு பாட்டமில் வந்து இந்த மாதிரி கட் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்திங்கன்னா 2 சைடும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கட் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கிற மாதிரி கட் பண்ணி அந்த போர்ஷனை ரிமூவ் பண்ணிடணுங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாம். கனகவள்ளி, சோலை ஆனந்தன், மனோஜ், ஆறுமுகம், அன்னபூரணி, சத்யா, பவித்ரா, கிரேசி மேரி, தனுஷ்யா, உஷா, ஆர்கே செல்வி, சரண்யா, நரேஷ், ஜெகதீஸ்வரி, சிவா, தீபா, அன்சர், பானு, இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி கட் பண்ணி முடித்த பிறகு ஒரு சைடில் மட்டும் 2 ஹோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 கார்னரில் வந்து போட்டுக்கோங்க. அடுத்தது ஒரு கனமான கயிறோ இல்லை லேஸோ எடுத்துக்கோங்க. அந்த லேஸை இந்த மாதிரி அந்த ஹோல்ஸை யூஸ் பண்ணி நான் எப்படி இன்சர்ட் பண்ணுறேனோ அந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா டைட்டாக நாட் போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க. இதை வந்து நம்ம ஹேங் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணிக்க போகிறோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் வந்து பெயிண்ட்லாம் எடுத்திருக்கேன். கோல்டன் கலர் பெயிண்ட்டும் அதுக்கப்புறம் ரெட் கலர் பெயிண்ட்டும் சூஸ் பண்ணியிருந்தேன். அது ரெண்டுத்தையுமே யூஸ் பண்ணி அழகாக நான் பெயிண்ட் பண்ணுற மாதிரி பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேறு எப்படியாச்சும் டெக்கரேட் பண்ண விருப்பம் இருந்துச்சு, ஐடியா இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி கூட நீங்கள் டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். பாருங்கள், ஃப்ரண்ட்டில் வந்து தெரிகிற மாதிரி அழகாக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம இந்த லேஸை யூஸ் பண்ணி கிச்சனில் ஏதாச்சும் ஒரு இடத்துல நீங்கள் ஹேங் பண்ணிக்கோங்க. ஹேங் பண்ணிவிட்டு இதை வந்து எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கிளாஸஸ்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், நீங்கள் எவ்வளோ வெயிட்னாலும் வச்சு இதில் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய கிளாஸஸ் வந்து வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். பட் அந்த ஹூக் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி சூஸ் பண்ணி ஹேங் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ராங்கான ஹூக்கில் ஹேங் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிறைய கிளாஸஸ் வச்சு இதில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பார்க்கவும் நீட்டாக இருக்கும், யூஸ் பண்ணவும் கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 2ல் இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஜூஸ் பாட்டில்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஸ்டிக்கர்ஸை ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு நான் ஹோல்ஸ் போடுற மாதிரி அந்த மூடியில் டாப்பில் இருக்கு இல்லைங்களா, அந்த மூடியில் மட்டும் ஒரே ஒரு ஹோல்ஸ் வந்து சின்னதாக வந்து போட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசாக வந்து ஹோல்ஸ் போட்டுறாதீங்க. இந்த மாதிரி சின்னதாக போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு சைடில் பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹேங் பண்ணுறதுக்கு ஒரு ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பட்ஸ் எடுத்துக்கலாம். அந்த பட்ஸை அந்த மூடியில் வந்து இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இந்த பட்ஸ் வந்து டைட்டாக ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி நீங்கள் ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கணுங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த மூடியை வந்து அந்த பாட்டிலில் போட்டு மூடுறதுக்கு முன்னாடி இந்த பாட்டிலில் தண்ணியை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. தண்ணியை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டைட்டாக மூடிட்டு நீங்கள் வீட்டில் பிளான்ட்லாம் வளர்க்குறீங்கன்னா இந்த மாதிரி அந்த பிளான்ட்டுக்கு தண்ணியை வந்து நீங்கள் எங்கேயாச்சும் வெளியே போகிறீங்கன்னா இந்த மாதிரி ஃபில் பண்ணி வச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னா ஒரு 2-3 டேஸ்க்கு உங்களுக்கு தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியமே இல்லை. இதில் ஒரு ட்ராப்பாக வந்து அந்த செடிக்கு தண்ணி வந்து போகிறதால உங்களுக்கு ரொம்ப நேரத்துக்கு ஈரப்பதம் வந்து அந்த செடிக்கு கிடைக்கும். இந்த தண்ணி தீர்ந்த பிறகு மறுபடியும் நம்ம ஃபில் பண்ணி இதை ரீசைக்ளிங் பண்ணிக்கலாங்க.
இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் பேஜுக்கு போய் செக் பண்ணி பாருங்கள். வீடியோஸ் பார்த்துட்டு என்னுடைய ஐடியாஸ்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணதுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் என்னுடைய வீடியோஸை உடனுக்குடனே பார்க்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 3 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 3ல என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி குட்டி சைஸ் பக்கெட்ஸ், பிளாஸ்டிக் பக்கெட்ஸை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பக்கெட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சூப்பராக ரீசைக்ளிங் பண்ணிக்கலாங்க. இந்த பக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டமில் உடஞ்சிருக்கு. ஸோ அதனால் நான் இந்த டிப்ஸுக்கு பயன்படுத்திக்க போகிறேன். இந்த மாதிரி உடஞ்ச குட்டி பக்கெட்டை அழகாக வந்து நீங்கள் ரீசைக்ளிங் பண்ணிக்க முடியும் தூக்கி போடாமல். பாருங்கள், இந்த மாதிரி சிரப் பாட்டில் மூடியோ இல்லை ஜூஸ் பாட்டில்ஸ் மூடியோ இருந்தால் 2 மூடி வந்து எடுத்துக்கோங்க. அந்த மூடியை இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி 2 சைடில் ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம். இந்த பக்கெட்டில் பாருங்கள், நம்ம அந்த கைப்பிடியை கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த இடத்துலையே ஒட்டினாவே போதும், கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ நம்ம இதை எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் சிங்க்குக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு டஸ்ட்பின் வந்து வச்சு விட்டோம் அப்படின்னா ரொம்பவே நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதுக்காக தான் இந்த டஸ்ட்பினை நான் ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து உடஞ்சிருந்தாலுமே கூட இது நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்குங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த பிளாஸ்டிக் கவர்ஸ், சின்ன சின்ன கவர்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த கவரை இந்த மாதிரி அந்த பக்கெட்டில் அழகாக நம்ம அந்த மூடி வந்து ஒட்டணும் இல்லைங்களா, அதை யூஸ் பண்ணி மாட்டி விட்டுக்கோங்க. பாருங்கள், நான் எப்படி இன்சர்ட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி அந்த மூடியை யூஸ் பண்ணி அந்த கைப்பிடிகளை ஹேங் பண்ணும்பொழுது உங்களுக்கு இந்த கவர் வந்து நம்ம குப்பைகள்லாம் உள்ளே போடும்பொழுது கவர் உள்ளே போகாமல் அப்படியே இருக்கும். நம்ம எப்படி வந்து ஹேங் பண்ணி இந்த கவரை இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கோமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ டஸ்ட்பினில் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா குப்பைகள்லாம் நிறைஞ்ச பிறகு இந்த கைப்பிடிகளை நம்ம அழகாக ரிமூவ் பண்ணி இந்த கவரை அப்படியே தூக்கி போட்டுடலாம். இந்த டஸ்ட்பினும் உங்களுக்கு அழுக்காகாமல் சேஃபாக இருக்குங்க. சின்னதாக இருக்கிறதால நம்ம சிங்க்கு பக்கத்தில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் உடஞ்ச பக்கெட்ஸை வந்து அழகாக ரீசைக்ளிங் பண்ணிக்கலாங்க. இந்த பக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஹைட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதால உங்களுக்கு ஸ்பேஸும் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே சேவ் ஆகும். அந்த இடத்துல யூஸ் பண்ணுறதுக்கும் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. உங்கள் வீட்லேயே இந்த மாதிரி உடஞ்ச பக்கெட்ஸ் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி குப்பைகள் நிறைஞ்சதும் இந்த கைப்பிடி யூஸ் பண்ணி அழகாக இந்த கவரை அப்படியே எடுத்து நம்ம தூக்கி போட்டுடலாம். இந்த டஸ்ட்பினை மறுபடியும் நம்ம அதே மாதிரி இன்னொரு கவர் போட்டு ரீயூஸ் பண்ணிக்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 4 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 4ல் இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸோ இல்லை ஃபுட் பாக்ஸோ இருந்துச்சு அப்படின்னா அதை தூக்கி போட்டுறாதீங்க. அதை வந்து ஒரு சூப்பரான பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த மேலே இருக்கக்கூடிய பாக்ஸில் வந்து பாட்டமில் அழகாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த மூடியை பாட்டமில் வந்து இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒட்டி விட்டுட்டு இதுக்கு நான் வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்காக ரெட் கலர் பெயிண்ட் எடுத்திருக்கேன். அந்த ரெட் கலர் பெயிண்ட்டை யூஸ் பண்ணி ஃப்ரண்ட்டில் மட்டும் நான் டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு தேவைப்படுற நீங்கள் 4 பக்கமுமே வந்து பார்த்திங்கன்னா அழகாக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்ககிட்ட பெயிண்ட் இல்லை அப்படின்னா ஏதாச்சும் லேஸோ இல்லை ஓல்டு கிளாத்தோ கட் பண்ணி கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். பட் பெயிண்ட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான ரிமோட் ஸ்டாண்ட் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம சோஃபா பக்கத்தில் ஒரு டேபிள் போட்டு வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த டேபிளில் அழகாக வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டிவி ரிமோட்ஸை வந்து அழகாக இதுக்குள்ளே போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். டிவி ரிமோட்ஸ் வந்து அங்கங்கே வச்சுட்டு நம்ம எங்கன்னு தேடிக்கிட்டு இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணி அதுக்குள்ளே நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கும்பொழுது பார்க்கவே நீட்டாக இருக்கும், எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும், தொலைஞ்சு போகாமலும் இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸ்லேயே ஏற்கனவே டிசைன்ஸ் இருந்ததால் பெயிண்ட் பண்ண பிறகு பார்க்க இன்னுமே அழகாக இருக்குங்க. உங்களுக்கு என்னுடைய ஐடியாஸ்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.
மறக்காமல் நம்மளுடைய சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் இன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய நேமும் நம்மளுடைய சேனலில் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் உங்களுடைய நேமும் கண்டிப்பாக வாசிக்கப்படுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. Thank you for watching my video. Thank you so much. Keep supporting me friends. Okay friends. Bye.